பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் தியானத்திற்காக யோவான் 8:12 என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை இது. ஏன் அவரை பின்பற்ற வேண்டும்? ஏனென்றால் நாம் முன்பு இருளின் அதிகாரத்திற்குள், பாவத்திற்குள், சாபத்திற்குள் அடிமைப்பட்டு கிடந்தோம். தானாக ஒருவரும் அந்த இருளிலிருந்து வர முடியாது. கிருபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தார். நாம் இருளின் பிடியிலிருந்து வந்துவிட்டோம். இப்பொழுதும் மீண்டும் அதே இருளுக்குள் நம்மை அழைத்து செல்லவே பல பாவ இச்சைகளை பிசாசு கொண்டு வந்து போராடுகிறான். அவனுடைய வலையில் சிக்கிவிடாதிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே பின்பற்றி செல்ல வேண்டும். அப்பொழுது நாம் ஜீவ ஒளியை அடைந்தவர்களாக இருக்க முடியும். ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே தினமும் ஒளியிலே இருப்போம், அவரை பின்பற்றி செல்வோம். ஆமென்.